Holidays-நாலே நம்ம K Travels தான். தமிழகத்தின் முன்னணி டிராவல்ஸ் நிறுவனம். Plan your happy trips with K Travels. தனுஷோட அடுத்த டைரக்ஷன் வந்து 3வது படமாக வரப்போகிறது வந்து சரத்குமாரை வச்சு பண்ண போகிறதா சொல்கிறாங்க. கதையெல்லாம் சொல்லிட்டாரு. கூடிய சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ண போகிறதா சொல்கிறாங்க. உண்மையிலே ஸ்டார்ட் பண்ண போகிறாரு. உண்மையிலே ஸ்டார்ட் பண்ணுறாரு. அவருடைய அக்கா பையன் தான் அதில் ஹீரோ. ஆமாம், ஏன்னா இப்போ அவங்க குடும்பத்துலேருந்து இன்னொரு வாரிசை கொண்டு வரணும் இல்லையா? ஸோ அதனால் வந்து அவர் கொண்டு வர்றாரு. இன்னொன்று தனுஷ் டைரக்ட் பண்ணும்போது அது முழுக்க முழுக்க அவங்க அண்ணன் செல்வராகவன் ஸ்டைலாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரஜினிகாந்தோட 171க்கு இருக்கக்கூடிய அந்த எதிர்பார்ப்பு, அந்த விஷயங்கள் லால் சலாம் அப்படின்னு வரும்போது வந்துட்டு ரஜினி கேமியோ தான் பண்ணுறாரு. அப்படி கிளிம்ஸில் வந்து ரஜினிகாந்த் பார்க்கும்போது சூப்பராக இருக்குது. மற்றபடி இப்போ பெருசாக ஒன்றும் இந்த படத்தில் இருக்க மாதிரி தெரியலன்ற மாதிரி தொடர்ந்து சொதப்பிக்கிட்டே இருக்காங்க. நீங்கள் கவனிச்சிங்களா? அதை உங்களுக்கு ஒரு ரிஸ்க் இருக்குது நிச்சயமாக. ஏன்னா இதில் ரஜினி இருந்தால் கூட இதை எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது, இது எவ்வளோ பெரிய படமாக மாற்றுறதுங்கிற ரிஸ்க்கு நிச்சயமாக இருக்குது. பட் என்ன இருந்தாலும் படம் வர்ற வரைக்கும் நம்ம அதை வந்து பற்றி பெருசாக ஒரு மதிப்பீடுலாம் சொல்ல முடியாது. ஏன்னா வந்த பிறகு அந்த படம் பெரிய படமாக மாறிச்சுன்னு வைங்க, நான் எங்கே போய் முகத்தை வச்சுக்கேன். தாசே ஞானவேலோட இயக்கத்தில் வேட்டையன் இந்த டைட்டில் ப்ளஸ் வந்து அவங்ககிட்ட அந்த கிளிம்ஸ் வீடியோ ஒன்று இருந்தாங்க. இது ரெண்டையும் பார்க்கும்போது இது தாசே ஞானவேலோட படம் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கூட தெரில. ராகவேந்திரா படத்தில் நடித்த மாதிரி ஐயோ சாமிங்கிற மாதிரி வந்தாருன்னு வைங்க, யாரும் ரசிக்க முடியாது. அப்போ பாதி ரஜினி படம் பாதி ஞானவேல் படமாக தான் அது நிச்சயமாக இருக்கும். ஸோ அதனால் ரஜினியை வந்து எந்த அளவுக்கு ஒரு அவருடைய வழக்கமான ஃபார்முலாக்குள்ளே கொண்டு வர முடியுமோ அதை கொண்டு வர்றதுக்கு அவர் ட்ரை பண்ணி. ஆகாயம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு சினிமா விமர்சகர் வலைப்பேச்சு சந்திரன் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ சினிமா பொறுத்த வரைக்கும் இந்த பிரேக் எடுத்துப்பாங்க. சில பேர் நடிக்காமல் இருப்பாங்க முன்னாடி. இப்போ வந்து எப்படின்னா நான் சமூக வலைதளங்கள் கொஞ்சம் வெளியில் இருக்கேன் அப்படின்னு ரீசெண்டாக இப்போ லோகேஷ் அவர்கள் அறிவித்தார். ஒரு பக்கம் என்னென்னா அவர் கதை எழுத போகிறாரு, அடுத்தடுத்து பல பணிகள் இருக்குது, அதனால் ஒதுங்கி இருக்காரு அப்படின்னு. இன்னொரு பக்கம் வந்து போட்ட ப்ரெஷரில் மனுஷன் நொந்து நூலாயிட்டார். ஏன்னா லியோவில் வாங்கின அடியை வந்து அவரால் மறக்கவே முடியல. தொடர்ந்து அதோட பேக்ஃபயர் ஆகிட்டே இருக்குது. ஏன்னா இப்போ லோகேஷ் முன்னாடி மேடையில் பேசும்போது கீழே கமெண்ட்ஸ் பார்த்தா அடுத்து என்னன்ற மாதிரி ஒரு அப்டேட் கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ என்னன்னா அடுத்து இப்படி தானே ஆக போகுது, ஒரு மாதிரி நெகட்டிவாகவே பண்ணுறதுனால அவர் போயிட்டார் அப்படின்றாங்க. என்ன காரணமாக இருக்கும் சார்? இல்லை, அவர் ஏற்கனவே இந்த லியோ படம் பண்ணும் பொழுது கூட கொஞ்ச நாள் சமூக வலைதளத்துலேருந்து வெளியேறியிருந்தார். சோசியல் மீடியாவிலேருந்து நான் என்னுடைய பர்சனல் வேலையை பார்க்கணும், கொஞ்ச நாளைக்கு நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் கதை எழுதுறது அந்த வேலைகளில் இருந்தார். அதை தான் அவர் திரும்ப ரிப்பீட் பண்ணுறாரு. ஒரு பயந்துட்டு போயிட்டாருன்னு நம்ம சொல்ல முடியாது. இன்னொன்று சோசியல் மீடியாவில் நீங்கள் இயங்கும்போது ஆட்டோமேட்டிக்காகவே மன உளைச்சலுக்கு ஆளாகணும். அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. அவர் ஒரு கருத்து ஒன்று போட்டாருன்னா அதற்கு எதிர்கருத்துன்னு ஒரு 1000 பேர் போடுவான். நியாயமான கருத்தாகவே அவர் போட்டிருந்தா கூட அது எப்படி நீ போடலான்ட்டு ஒரு 1000 பேர் சண்டைக்கு வருவான். ஸோ இது வந்து இயல்பாக நடக்கிற விஷயந்தான். அதனால் நம்ம பீஸ்ஃபுல்லாக ஒர்க் பண்ணோம்னா முதல்ல இதுலேருந்து வெளியேறது தான் சரின்னு நினச்சி போயிருக்காரு. அதை தவறுன்னு சொல்ல முடியாது. ஓகே, இப்போ லலித்தோட மூவும் கிட்டத்தட்ட அப்படி தானே சார் இருக்கு. ஏன்னா லியோ படம் பண்ணார், அது வந்து வெற்றின்னு ஒரு பக்கம் சொன்னால் கூட ஒரு பக்கம் வந்து லாஸ் ஆகிருக்கு அப்படின்னா கூட இப்போ நீங்கள் சொல்ல 75 கோடிக்கு அடுத்து படம் பண்ண போயிருக்காரு. அவரை மனநிலை எப்படி சார் இருக்கும்? இல்லை, அவரை பொறுத்தளவுக்கு சினிமா வியாபாரம் நல்லா தெரிஞ்சவர். இப்போ இந்த லியோ படத்தையே வேறொரு தயாரிப்பாளர் பண்ணியிருந்தால் அவ்வளோ பெரிய பிஸ்னஸ் பண்ணியிருக்க முடியுமான்னு தெரியாது. ஏன்னா தமிழ் சினிமாவில் முதன்முறையாக 100 கோடி எம்ஜிக்கு பண்ண ஒரு தயாரிப்பாளருங்கிற அளவுக்கு அவர் இருந்தார். இப்போ என்ன தான் விஜய் படமாக இருந்தால் கூட விஜய் படத்தை 100 கோடி முதல் முறையாக பண்ணவர் அவர் தானே. ஸோ அதனால் அந்த டெக்னிக் வந்து அவருக்கு நல்லா தெரியும். இப்போ விக்னேஷ் சிவன் படத்தை கூட எந்த அளவுக்கு போய் தியேட்டரில் சேர்க்க முடியும், அதை எந்த அளவுக்கு மற்ற தளங்களில் விற்க முடியுங்கிறதுல ரொம்ப திறமை வாய்ந்தவர். இன்னொன்று எல்லாத்தையும் தாண்டி விஜயோட ரொம்ப நெருக்கமான லிஸ்ட்டில் இருக்கார் அவர். இப்போ நாளைக்கே விஜய்கிட்ட போய் சார் நீங்கள் விஜய் 69 பண்ணிங்கன்னா அதை நான் பண்ணுறேன் சார்னு கேட்டு வாங்குகிற அளவுக்கு அவர் விஜயோட நெருக்கமாக இருக்கார். இப்போ இந்த படமே விக்னேஸ்வரன் படமே ஏதோ பிஸ்னஸில் ஒரு சேட்டலைட்டோ ஒரு டிஜிட்டலோ ஒரு தியேட்டரிக்கலோ கொடுக்குறதுல ஒரு சங்கடம் வருதுன்னா என்ன பண்ணுவார், பின்னாடியே விஜய் படம் வந்துகிட்டு இருக்கு, அது வேணும்னா இதை வாங்கிங்கம்பார். இப்போ ஆட்டோமேட்டிக்காக அது வந்து பிஸ்னஸ் ஆகிடும். ஸோ அதனால் அந்த டாக்டிக்ஸ் தெரிகிறதுனால இவ்வளோ பெரிய தொகையோடு வராரு அவர். ஓகே, தனுஷோட அடுத்த டைரக்ஷன் வந்து 3வது படமாக வரப்போகிறது வந்து சரத்குமாரை வச்சு பண்ண போகிறதா சொல்கிறாங்க. கதையெல்லாம் சொல்லிட்டாரு. கூடிய சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ண போகிறதா சொல்கிறாங்க. உண்மையிலே ஸ்டார்ட் பண்ண போகிறாரு சார்? உண்மையிலே ஸ்டார்ட் பண்ணுறாரு. அவருடைய அக்கா பையன் தான் அதில் ஹீரோ. ஆமாம், ஏன்னா இப்போ அவங்க குடும்பத்துலேருந்து இன்னொரு வாரிசை கொண்டு வரணும் இல்லையா? ஸோ அதனால் வந்து அவர் கொண்டு வர்றாரு. இன்னொன்று தனுஷ் டைரக்ட் பண்ணும்போது அது முழுக்க அவங்க அண்ணன் செல்வராகவன் ஸ்டைலாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா செல்வராகவன் வந்து தனுஷை கொண்டு வரும்போது எப்படி இன்றைக்கி இளைஞர்கள் வந்து அதை விரும்புவாங்களோ அதுக்கேற்ற மாதிரி
ஒரு கதையோடு வந்தார். இப்போ இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்ட் வந்து தனுஷுக்கு நல்லா தெரியும். சரி நம்ம அக்கா பையனை கொண்டு வந்துடுவோம் அப்படின்ட்டு கொண்டு வராரு. நிச்சயமாக எண்ணம் போல் வாழ்க்கை வரட்டும். ஓகே. இதில் ரஜினிகாந்தோட 171க்கு இருக்கக்கூடிய அந்த எதிர்பார்ப்பு, அந்த விஷயங்கள், லால் சலாம் அப்படின்னு வரும்போது வந்துட்டு ரஜினி கேமியோ தான் பண்ணுறாரு அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தால் கூட முழுக்க முழுக்க அவங்க போஸ்டரில் இருந்து எல்லாத்துலேயுமே ரஜினி சாரை ப்ரமோட் பண்ணி காட்டுற மாதிரி தான் காட்டுறாங்க. ஆனால் ரீசெண்டாக வந்த பாடல்கள் ஈடுபடலை. சரியான ஒரு கிளிம்ஸில் வந்து ரஜினிகாந்த் பார்க்கும்போது சூப்பராக இருக்குது. மற்றபடி இப்போ பெருசாக ஒன்றும் இந்த படத்தில் இருக்க மாதிரி தெரிலன்ற மாதிரி தொடர்ந்து சொதப்பிக்கிட்டே இருக்காங்க. நீங்கள் கவனிச்சிங்களா அதை? ஆமாம், பாடல்கள் கூட இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ ரஜினி படத்துலேருந்து ஒரு பாட்டு வருது அல்லது ஒரு ஸ்டில் வருதுன்னா அது எவ்வளோ பெரிய கோலாகலமாக கொண்டாட்டமாக இருக்கும். வியூஸ் கூட அவ்வளோ போகலை. ரசிகர்களுக்கே இதில் ரஜினி வந்து முழுசாக கிடையாது, ஒரு கேமியோ பண்ணுறாரு. அது எதுக்கு நம்ம அவ்வளோ பெரிய படமாக அதை கொண்டு போகணுங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. ஸோ அதனால தான் வந்து அதை எல்லா படங்களையும் எப்படி பார்க்குறாங்களோ அந்த மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் வந்து அவங்களுக்கு ஒரு ரிஸ்க் இருக்குது நிச்சயமாக. ஏன்னா இதில் ரஜினி இருந்தால் கூட இதை எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது, இது எவ்வளோ பெரிய படமாக மாற்றுறதுங்கிற ரிஸ்க்கு நிச்சயமாக இருக்குது. பட் என்ன இருந்தாலும் படம் வர்ற வரைக்கும் நம்ம அதை வந்து பற்றி பெருசாக ஒரு மதிப்பீடுலாம் சொல்ல முடியாது. ஏன்னா வந்த பிறகு அந்த படம் பெரிய படமாக மாறிச்சுன்னு வைங்க, நான் எங்கே போய் முகத்தை வச்சுக்கிறது. ஸோ அதனால் நிச்சயமாக நல்லா வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ரஜினி இந்த கதையை கேட்டுட்டு இந்த கேரக்டரில் வேறு யாரோ நடிக்கிறதா இருந்தார், வேறு மாநில நடிக்கிறதா இருந்ததை நான் நடிக்கிறேம்மான்னு கேட்டு வாங்கினார் அவர். அப்போ அந்த கதையை அவருக்கு பிடிச்சி தான் நான் வாங்குறாரு. ஸோ அதனால் நிச்சயமாக நல்லா இருக்கணும். கண்டிப்பாக. தாசே ஞானவேலோட இயக்கத்தில் வேட்டையன் இந்த டைட்டில் ப்ளஸ் வந்து அவங்ககிட்ட அந்த கிளிம்ஸ் வீடியோ ஒன்று விட்டுருந்தாங்க. இது ரெண்டையும் பார்க்கும்போது இது தாசே ஞானவேலோட படம் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கூட தெரில. ஏன்னா அவரோட படம், அவரோட ஸ்டைல் அப்படிங்கும்போது நம்ம ஜெய்பீம் பார்த்து பழகிட்டோம். ஏன்னா அவ்வளோ அழுத்தமாக ஒரு கதையை சொன்ன ஒருத்தர் இதில் ரஜினியோட யூஸ்வலான ஸ்டைல்லையே போயிடுவோம். ஏன்னா ஒரு கிராஃபிக்ஸில் கண்ணாடி மாட்டுறது கூட வந்து இன்னும் பழைய ரஜினி அந்த ஸ்டைலில் தான் வருது. இது ரஜினி படமாக போயிடுமோன்ற ஒரு எண்ணம் தோணலையா சார்? அதில் இல்லை, ரஜினி படமாக முழுக்க இல்லாட்டினா கூட ஓரளவுக்கு ரஜினி படமாக இருக்கணும். இல்லைன்னா ரசிகர்கள் அதை ஒத்துக்க மாட்டாங்க. ரஜினிகிட்ட நம்ம என்ன எதிர்பார்ப்போம்? அவருடைய ஸ்டைல் தான். அவர் பாட்டை வந்து ராகவேந்திரா படத்தில் நடித்த மாதிரி ஐயோ சாமிங்கிற மாதிரி வந்தாருன்னு வைங்க, யாரும் ரசிக்க முடியாது. அப்போது பாதி ரஜினி படம் பாதி ஞானவேல் படமாக தான் அது நிச்சயமாக இருக்கும். ஸோ அதனால் ரஜினியை வந்து எந்த அளவுக்கு ஒரு அவருடைய வழக்கமான ஃபார்முலாக்குள்ளே கொண்டு வர முடியுமோ அதை கொண்டு வர்றதுக்கு அவர் ட்ரை பண்ணியிருக்காரு. அதை தாண்டி அவருக்குன்னு ஒரு அழுத்தமான கதை வச்சுருப்பார்ல. இப்போ அவர் வந்து ஒரு பத்திரிகையாளராக பல வருடங்கள் ட்ராவல் பண்ணவர், பல சம்பவங்களை பார்த்தவர் நேராகவே. ஸோ அதனால் வந்து ஒரு இந்த படமும் கூட கல்வி தொடர்பான ஒரு கதைன்னு சொல்கிறாங்க. இப்போ கல்வித்துறையில் நடக்கிற பல பிரச்சனைகளை இந்த படம் பேச போகுது. ஸோ அப்படிலாம் இருக்கும் பொழுது அவருடைய ஸ்டைல் படமாக இருக்கும், அதில் பாதி ரஜினி ஸ்டைல் படமாகவும் வரும். அப்படி தான் இருக்கும். ஓகே. சிவகார்த்திகேயனோட சிக்கலில் வந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இப்போ தான் ரீசெண்டாக ஒரு ஃபோட்டோ மட்டும் போட்டிருந்தாரு. ஏன்னா இணையதளத்தில் ஒரு ஃபோட்டோ கூட ஒரு விடலை, ஆக்டிவாகவே இல்லை, ஒரே ஒரு ஃபோட்டோ போட்டிருந்தாரு. அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஃபோட்டோ போடுற அடுத்த நாளே பார்த்தா அயலான் படத்துக்கு தடை, நாங்கள் வந்து படம் ரிலீஸ் பண்ண மாட்டோம்னு. ஏன் சார் இவ்வளோ சிக்கல் தொடர்ந்து அவருக்கு? அது சில பேருடைய ராசிங்க. அது இப்போ விஜய் படம் பார்த்திங்கன்னா ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஒரு படம் வந்ததே கிடையாது வெளியில். எல்லா நேரங்கள்லையும் அவர் படம் வரும்போது எங்கேருந்தாவது ஒரு பிரச்சனை வந்துடும். அது ஒருத்தருக்குமான ராசி. கிட்டத்தட்ட சிவகார்த்திகேயனுக்கும் அப்படி ஒரு ராசி இருக்கான்னு தெரியல. ஏன்னா அவருடைய எந்த படமும் வந்து ஸ்மூத்தாக ரிலீஸ் ஆனதை நம்ம பார்க்கவே இல்லை. இப்போ இந்த படத்தின் மீது அவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் தான் அதை வந்து பார்த்துக்கணும். அப்படி தான் அவர் எழுதி கொடுத்துருக்கிறாரு. இதில் சிவகார்த்திகேயன் வந்து ஆரம்பத்தில் பேசுனது என்னென்னா, ஒரு 3 படத்துக்கு நீங்கள் எனக்கு டேட்டு கொடுங்க, உங்கள் கடன் எல்லாமே நான் ஏற்றுக்கிறேன், நான் வந்து கரெக்டாக படத்தை ரிலீஸ் பண்ணிக்கிறேங்கிற மாதிரி தான் பேசி வாங்கினாங்க. ஆனால் அவருடைய எதிர்பார்த்த மாதிரி சில படங்கள் போகலை. அவர் மேலும் சிக்கலுக்குள்ளாயிட்டார் அந்த தயாரிப்பாளர். அதனால் அவரையும் நம்ம குறை சொல்ல முடியாது. இப்போ இன்றைக்கி வந்து ஒரு 10 கோடி ரூபா பிரச்சனையில் அந்த படம் நிற்கிது. இப்போ அயலானுக்கு வந்து மேக்சிமம் பிரச்சனைகளை பேசி சால்வ் பண்ணிட்டாங்க. சால்வ் பண்ணி இந்த 10 கோடியில் வந்து நிற்கும்போது இப்போ திரும்ப பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஆமாம், அதையும் சால்வ் பண்ணுவாங்க. ஏன்னா எப்போவுமே ஒரு படம் திரைக்கு வந்தால் தான் நீங்கள் கடனை அடைக்க முடியும். இப்போ கடன் கொடுத்தவங்கலாம் எங்கேருந்து அந்த கடனை திரும்ப எடுக்க முடியும்? படம் தியேட்டருக்கு போய் வசூல் பண்ணால் தானே முடியும். அப்போ நான் படத்தை ரிலீஸ் பண்ண விட மாட்டேன்னா இவங்க வர வேண்டிய கடன் வரவே வராது, காலகாலத்துக்கு அப்படியே தான் நிற்கும். இவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த படத்து பேரில் தான் நான் கடன் வாங்கினேன், படத்தையே ரிலீஸ் பண்ணல போட்டு போயிட்டாங்கன்னு வைங்க, என்ன பண்ண முடியும் உங்களால்? கண்டிப்பாக. ஸோ அப்போ என்ன பண்ணணுன்னா வட்டி கணக்கெல்லாம் கம்ப்ளீட்டாக கேன்சல் பண்ணிவிட்டு நீ என்ன அசல் கொடுத்தியோ அதை வாங்கிக்க, ஒருவேளை படம் நல்லா ஓடிச்சுன்னா உனக்கு வட்டியை தரேன் இப்படிங்கிற மாதிரிலாம் பேசுவாங்க. பேசி கடைசியில் ஏதோ ஒன்று சால்வ் பண்ணி ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு வைங்க. ரிலீஸ் பண்ணால் தான் நமக்கு காசுங்கிறது இவங்களுக்கும் தெரியும். ஆக மொத்தம் ஆரம்பத்தில் சும்மா அப்படியே மிரட்டிகிட்டே இருப்பாங்க.
பண்ண விட மாட்டேன், ரிலீஸ் பண்ண விட மாட்டேன்னு பண்ணி தான் ஆவாங்க. நிச்சயமாக அந்த படம் பொங்கலுக்கு வரும். ஓகே. இப்போ ரீசெண்டாக வந்து வெளியான பாடல்களில் தேர் திருவிழான்னு ஒரு பாடல், இன்னொரு பக்கம் வந்து அயலானில் அயலா அயலான்னு ஒரு பாடல். இந்த பாடலை கேட்டு விமர்சனம் பார்த்தீங்கன்னா ஏஆர் ரஹ்மானுக்கு என்னாச்சு? ஏன்னா வந்துட்டு தொடர்ந்து அவர் பாட்டு ஒரு பாட்டுனே ஒரு தனி ஸ்டைல் இருக்கும். ஒரு பாட்டு ஃபஸ்ட்டு பிடிக்கலனா கூட போக போக பிடிக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது தேர் திருவிழாவும் பெருசாக ஈடுபடலை. அயலான் பாட்டில் வந்து அந்த பாட்டும் பெருசாக வந்து பேசு பொருளாக மாறல. ஒருவேளை வந்து ஏஆர் ரஹ்மான் கொஞ்சம் இதாகிட்டாரா? மேபி கொஞ்சம் அந்த அனிருத் மியூசிக் நிறையா கேட்டு ஐ மீன் அந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி இப்போல்லாம் இதை தான் பிடிக்குது போலன்னு அந்த மாதிரி ஸ்டைலில் இறங்கிட்டாரா அப்படின்னு ஒரு பக்கம் பேசுகிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து ரசிகர்கள் வந்து ரசனையே மாறிடுச்சா? முழுக்க வந்து அனிருத் பாட்டு இந்த மாதிரி பாடல்கள் தான் கேட்டு அவங்க இப்போ ரசிக்கிறாங்களா அப்படின்ற மாதிரி இருக்குது. உங்கள் கருத்து என்ன சார்? இல்லை, அனிருத் வந்தோன்னா ரசனை மாறி இருக்கு, அது உண்மைதான். இந்த முன்னெல்லாம் ஒரு படத்தில் வந்து ஒரு 2 பாட்டாவது மெலடி வரும். இப்போ ரஹ்மான் படங்களில் வந்து அதிரடியான இசை, அந்த இரைச்சல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட வரிகள் புரியணுங்கிறதுல ரொம்ப கவனமாக இருப்பார். ஓகே. ஆனால் அனிருத் வந்த பிறகு அதெல்லாம் கிடையாது, வெறும் இரைச்சல் தான். பயங்கரமான காட்டு கூச்சலாக இருந்தால் அதுதான் நல்ல இசைங்கிற அளவுக்கு ரசிகர்கள் வந்து டியூன் ஆகிட்டாங்க. இப்போ ரஹ்மானும் வந்து அவருடைய கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேட் ஆகிட்டு இருக்கிற டைமாக இருக்குது. அவர் என்ன தான் போட்டால் கூட முன்ன காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் அவருடைய பாட்டை வந்து முதல்ல கேட்டால் பிடிக்காது, ஆனால் கேட்க பிடிக்குங்கிறது தான் அவருடைய ஃபார்முலா. இப்போ இந்த பாடல் கூட இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா பிக்கப் ஆகி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இன்றைய ட்ரெண்டு படி ரஹ்மான் வந்து டாப்பில் இருக்காரான்னா இல்லை, அனிருத் வந்துட்டார், ரசனையவே மாற்றி வச்சிருக்காரு. அதுதான் இங்கே இருக்கிற சிக்கலை பேசுகிறாங்க. ஆமாம், மாறிடுச்சு. அது உண்மைதான், நீங்கள் சொன்னது உண்மைதான். கண்டிப்பாக சார், நிறைய விஷயங்கள் பேசணும். உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி. மகிழ்ச்சி. ஹாலிடேஸ்னாலே நம்ம கே டிராவல்ஸ் தான் தமிழகத்தின் முன்னணி டிராவல்ஸ் நிறுவனம். பிளான் யுவர் ஹாப்பி ட்ரிப்ஸ் வித் கே டிராவல்ஸ்.